எப்பொழுதுமே பெரிய காரியங்களை முதல்ல செய்யணும், கடினமான காரியங்களை முதல்ல செய்யணும். நம்ம ஈஸியான காரியத்தை முதல்ல செய்ய பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில சவால்களான விஷயங்களை முதல்ல செய்யணும். நம்ம டெய்லி டைமை ஒதுக்கும் போது கஷ்டமான காரியங்களை செய்வதற்கு பெரும்பான்மையான நேரத்தை கொடுக்கணும். ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பண்ணாரு. ஒரு பெரிய கண்ணாடி குடுவை எடுத்து அந்த கண்ணாடி குடுவையில பெரிய பெரிய கல்லெல்லாம் முதல்ல வச்சார். வச்சுட்டு கேட்டார், இதுக்கு மேல இதுல ஏதாவது வைக்க முடியுமா, ஏதாவது போட முடியுமா அப்படின்னு கேட்டார். எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் கொஞ்சம் சின்ன சின்ன கல்களை கொண்டு வந்து அதுக்குள்ள போட அது அந்த கேப் எல்லாம் நிறைச்சி ஃபுல்லாச்சு. இப்போ ஜாடி ஃபுல்லாயிடுச்சு. இப்போ ஏதாவது போட முடியுமான்னு கேட்டார். இதுக்கு மேல ஒன்றும் போட முடியாது அப்படின்னாங்க. அவன் மணல் துகள்களை கொண்டு வந்து உள்ள கொட்டுறார். கொட்ட அது மீதி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் போகுது. இப்போ மறுபடியும் நிறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்போ இப்ப ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. இல்ல இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது சார்னு சொன்னோடனே தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறாரு உள்ள. அதுவும் உள்ள எடுக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, முதல்ல தண்ணியை ஊத்திருந்தீங்கன்னா அல்லது முதல்ல சிறு மணல்களை போட்டிருந்தீங்கன்னா இந்த பெரிய கற்களை போடுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். போட்டா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். தண்ணி சிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம போடாம விட்டுருவோம். இப்படிதான் லைஃபை நம்ம அணுகிறோம். முதலாவது கடினமான காரியங்களை செய்ய பழக வேண்டும். Do the hardest thing first. முதலாவதாக நீங்கள் உங்களுக்கு கடினமா தோன்றது எதுவோ, கஷ்டமா தோன்றது எதுவோ, செய்ய எது பிடிக்கலையோ, எது செஞ்சா பெரிய அளவு உற்சாகம் வரலையோ ஆனா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதை செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க? 4 காரியங்கள்ல அதை பிரிச்சுக்கிறாங்க. அவங்களோட வேலைகளை 4 காரியங்களா பிரிச்சுக்கிறாங்க. நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல எதை முதல்ல செய்யணும்னா இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் இதுதான் முதல்ல செய்யறோம். ஆனா இம்பார்ட்டன்ட் நான் அர்ஜென்ட் அதை நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நான் அர்ஜென்ட்டை கவனம் செலுத்தணும்னா அதுதான் பிறகு அர்ஜென்ட்டா மாறுது. எப்படி நம்முடைய நேரங்களை மிச்சப்படுத்துகிறது? எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா நேரத்தை இழந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. அதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு வைக்க முடியாது. பணத்தை சேர்க்கிற மாதிரி அதை சேர்க்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஆனா அதையும் கூட நாம மீற முடியும். அதையும் கூட நம்ம சேமித்து வைக்க முடியும். அதையும் கூட சரியான முறையில முதலீடு செய்தால் சரியான முறையில லாபம் சம்பாதிக்க முடியும்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.